குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தொடர் விடுமுறை. கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் 10th 11th 12th எக்ஸாமை முடிச்சுட்டு ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவ செல்வங்கள் ஜாலியா வந்து வீட்டில் இருப்பீங்க. அண்ட் ஜாலியெல்லாம் கிடையாது, சும்மா பேச்சுவார்த்தையில சொல்லிட்டேன். கஷ்டமாக தான் இருக்கும் ரிசல்ட் நினச்சி. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவங்களுக்கு லீவு. அண்டு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு காலேஜ், கல்லூரிகள், வங்கிகள், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் ஓட்டு போடுறதுக்கு, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிறவங்க, அப்புறமா மற்ற கடைகளில் வேலை செய்கிறவங்க, கூலி தொழிலாளிகள் என அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஜெனரல் ஹாலிடே, பொது விடுமுறை அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் இது இல்லாம நம்முடைய சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாளைக்கு ஸ்கூல்ஸ் லீவ். நாளைக்கு மட்டும் லீவ் இல்ல, சனிக்கிழமையும் உங்களுக்கு லீவு. காலேஜே இருந்தாலும் மேபி சனிக்கிழமையும் லீவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல உங்களுக்கு லீவு. ஓகேங்களா, அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது கல்லூரி மாணவர்களுக்கு. கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, நம்முடைய 9 8ஆம் வகுப்பு மாணவர்கள், 7ஆம் வகுப்பு மாணவர்கள், 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் உங்களுக்கான கடைசி 3ஆம் பருவ தேர்வு அப்படின்றது 6 முதல் 9 வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு 22 23 அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான ஆனுவல் எக்ஸாம் நடைபெறப் போகிறது. 19 வரைக்கும் எலெக்ஷனு, 20 21 லீவு. 20 21 சாட்டர்டே சண்டே, 22 23 இந்த 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு அதோட 23ஆம் தேதி மாலையிலிருந்து உங்களுக்கு தொடர் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கண்டினியூஸாவே உங்களுக்கு லீவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது. கல்லூரி மாணவர்களுக்கும் 22ஆம் தேதியிலிருந்து செமஸ்டர் தேர்வுகள். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதியிலிருந்து செமஸ்டர் தேர்வுகள் தொடங்குகிறது. ஏன்னா அந்த செமஸ்டர் எக்ஸாம் அப்ப ஸ்டார்ட் பண்ணி மே 15ஆம் தேதிக்குள்ள வச்சு முடிச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு மே 15க்குள்ள உங்களுக்கு வச்சு முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷனுடைய இந்த ரிசல்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஸோ அதுக்கு வேற ஒரு 1 வீக் கிட்ட கேப் லீவ் வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் கிட்ட லீவ் விட்டுருவாங்க. அதனால வந்து உங்களுக்கு தொடர்ந்து விடுமுறை அப்படின்றது கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு ஓகேங்களா, இப்போ 10th வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மே 10ஆம் தேதி வருது. அவங்க அடுத்ததா ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணிட்டு அவங்க அப்படி போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு அவங்களுக்கு ஜூன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் போறவங்களுக்கு இருக்கும். 11ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 10க்கு மேல ரிசல்ட்ஸ் முடிஞ்சிட்டு வெப்பம் தணிந்த பிறகு வந்து இருக்கக்கூடும். அடுத்தது 12th ஸ்டாண்டர்டுக்கு எப்போ ப்ரோ இருக்கும்? 12th முடிச்சுட்டு காலேஜ் போறவங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் மே 6ஆம் தேதி காலையிலே வந்துருது. உடனே நீங்க அந்த ரிசல்ட் வந்து அடுத்த செகண்டே நீங்க காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன்லாம் போட்டுருவீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஜூன் 10 இல்லைன்னா ஜூன் 8ல இருந்து காலேஜஸ் வந்து ஆஸ் யூஷுவலா ஸ்டார்ட் ஆயிடும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு. ஓகேங்களா, மற்ற நம்முடைய 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூன் 10க்கு பிறகு வெப்பம் தணிந்த பிறகு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க தயவு செஞ்சு எந்த விதமான பதற்றமும் அடைய தேவையில்லை. நம்முடைய சேனல்ல மிக முக்கியமான அப்டேட்ஸ், ஓகேங்களா, A to Z எல்லா அப்டேட்ஸுமே நம்முடைய சேனலின் சார்பா உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் அப்படின்றத இங்க நான் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. 10 11 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.